கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது எசேக்கியேல் 18ஆம் அதிகாரத்தில் 21, 22, 23 நாம் வாசிக்கும் பொழுது 21 அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அவன் பிழைக்கவே பிழைப்பான். 22 அவன் தான் செய்த நீதியிலே பிழைப்பான். அவன் தான் செய்த நீதியிலே அவன் பிழைப்பான். அவன் தொடர்ந்து 23 அவன் பிழைப்பது கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அவன் தான் செய்த நீதியிலே அவன் பிழைப்பான் என்று சொல்லி பார்க்கிறோம். எப்படி என்று சொன்னால் அந்த 21ஆம் வசனத்தில் நான் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது துன்மார்க்கன் தான் செய்த எல்லா பாவங்களை விட்டு அவன் திரும்பி என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஒரு மனிதன் இந்த பூமியிலே பிழைப்பதற்கு, நீதியினால் அவன் பிழைப்பதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், அதாவது தன் பாவங்களை, துன்மார்க்கன் தன் பாவங்களை விட்டு அவன் திரும்ப வேண்டும், மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஒரு மனிதன் பிழைக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு மனிதன் இந்த பூமியிலே வாழ வேண்டும் என்று சொன்னால், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அவன் பிழைக்க வேண்டும் என்று சொன்னால், முதலாவது தன்னுடைய பாவங்களை விட்டு அவன் திரும்ப வேண்டும், மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ரெண்டாவது என் கட்டளைகளை எல்லாம் கை கொண்டு என்று சொல்லி பார்க்கிறோம். ரெண்டாவது தேவனுடைய கட்டளைகளை, தேவன் சொல்லுகிற காரியங்களை, தேவனுடைய வார்த்தைகளை நாம் கை கொண்டு நடக்கணும். ஒரு மனுஷன் பிழைப்பதற்கு, ஒரு மனிதன் நித்திய ஜீவனை பெறுவதற்கு, ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு, சந்தோஷமாய் சமாதானமாய் வாழ்வதற்கு, கர்த்தர் பிரியப்படும்படியாய் வாழ்வதற்கு அவன் செய்கிற காரியம் பாவங்களை விட்டு அவன் மனம் திரும்ப வேண்டும், பாவங்களை விட்டு விலக வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். ரெண்டாவது தேவனுடைய வார்த்தையின்படியே அவன் செய்ய வேண்டும். மூன்றாவதாக நியாயத்தையும் நீதியையும் அவன் செய்யணும், நியாயத்தையும் நீதியையும் அவன் செய்யணும். அதாவது அவன் நீதி உள்ள ஒரு வாழ்க்கை, பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை அவன் வாழ வேண்டும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவன் நியாயம் உண்மை உள்ளவனாக, அவன் பரிசுத்தம் உள்ளவனாக அவன் காணப்படும் பொழுது அவன் பிழைக்கவே பிழைப்பான். அவன் செய்த நீதியினாலே பிழைப்பான். அவன் பிழைப்பது தேவனுக்கு பிரியம் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் நம்மேல் பிரியப்படுகிறார், தேவன் நம்மேல் பிரியப்படுகிறார். அவன் செய்த நீதியினால பிழைக்கிறதுனால தேவன் பிரியப்படுகிறார். எப்படி என்று சொன்னால், முதல்ல நாம் பாவத்தை விட்டு நாம் திரும்ப வேண்டும், மனம் திரும்ப வேண்டும், அவருடைய வார்த்தையின்படியே நாம் செய்ய வேண்டும், நடக்க வேண்டும். மூன்றாவது உண்மையாய் பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும். ஆகவே இந்த நாட்களில் நாம் அந்த பூமியிலே கர்த்தர் நம்மளை வாழ வைப்பார். பிழைக்கவே பிழைப்பான், இதுவே தேவனுடைய பிரியம் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் தாமே தொடர்ந்து அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த பூமியில், சமுதாயத்தில், ஜாதி ஜனங்களுக்கு நடுவில் கர்த்தர் உங்களை வாழ வைப்பார், பிழைக்க பண்ணுவார், அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஜெபம் பண்ணும். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளை, குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த பூமியிலே, சமுதாயத்தில், ஜாதி ஜனங்களுக்கு நடுவில் நீர் பிழைக்க பண்ணுகிற தேவன், நீர் வாழ வைக்கிற தேவன், அதுவே உமக்கு பிரியம். ஆண்டவரே, உம நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, பாவங்களை விட்டு விலகி வருவதற்கு, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படியே நாங்கள் செய்வதற்கு, உண்மையும் உத்தமமாய் காணப்படுவதற்கு கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவீராக. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், மகிமையான காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.